ஃபமன் கான முதஹர்ரீஹா, அந்த இரவினுடைய நன்மையை தேடக்கூடியவர்கள் ஃபல்யதஹர்ரஹா மினல் அஷ்ரில் அவாஹிர், கடைசி 10 நாட்கள் தேடிக்கொள்ளுங்க. சஹாபாக்களுக்கு அவர்கள் கனவில் கண்டதை நபிகள் நாயகம் ஒத்துக்கொண்டு கடைசி 10 நாளும் தேடுங்க என்று சொன்னார்கள். அருமை சஹாபாக்கள் சொல்லும் போது அல்லாஹ்வின் தூதர் கடைசி 10 நாட்கள் சொல்லி இருக்கும் பொழுது மற்றவர்கள் எல்லாம் அந்த இமாம் 27 கண்டார், இந்த இமாம் 27 கண்டார் என்றெல்லாம் தவறான மனித கருத்துக்களை சொல்லி மார்க்கத்தை தேட முடியுமா? 27ஆம் நாள் தான் லைலத்துல் கத்ர் என்று உறுதியிட்டு சொல்ல முடியுமா? அன்பிற்குரிய சகோதரர்களே, அந்த லைலத்துல் கத்ர் என்பது கடைசி 10 நாட்களில் உள்ளடங்கி இருக்கிறது. அளவிலா அருளாளனும் நிகரிலா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அந்த வல்லநாயனின் வற்றா பெருங்கருணை அல்லாஹுவின் இறுதி தூதரும் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருளின் மீதும் அன்னாரின் வழிமுறையை நெறிதவறாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் அனைத்து முஸ்லிம்கள் மீதும் நாம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நாமெல்லாம் அவனுடைய அருள் நிறைந்த ரமதான் மாதத்தின் இறுதி 10ஐ நாம் அடையவிருக்கின்றோம். இந்த ரமதான் மாதத்துடைய இறுதி 10 நாட்கள் என்பது அல்லாஹ்வுடைய மிக பெரும் பரக்கத் நிறைந்த ஒரு நாட்களாகும். என்ன காரணம் என்று சொன்னால், அந்த இறுதி 10 நாட்களில் ஒரு நாளில்தான், ஒரு இரவில்தான் லைலத்துல் கத்ர் என்கின்ற மிக அந்தஸ்து மிகுந்த சிறப்பு மிகுந்த இரவு உள்ளடங்கி இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் கூறுகின்றான், சூரத்துல் கத்ர் என்ற அத்தியாயத்திலும் சூரத்துத் துஹான் என்ற 44வது அத்தியாயத்திலும் லைலத்துல் கத்ர் என்ற கண்ணியமிக்க விதி நிர்ணயிக்கப்படக்கூடிய அந்த இரவை பற்றி அல்லாஹ் நமக்கு எடுத்துரைக்கின்றான். சூரத்துல் கத்ர் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், நாம் இந்த திருமறை குர்ஆனை கத்ருடைய இரவில் நாம் அருளினோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த ரமதான் மாதத்தில் தான் திருமறை குர்ஆன் அருளப்பட்டது என்று அல்லாஹ் கூறுகின்றான். அந்த ரமதான் மாதத்தில் எந்த நாளில் எந்த இரவில் அருளப்பட்டது? அல்லாஹ் கூறுகின்றான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், நாம் அதை கத்ருடைய இரவில் நாம் அருளினோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். திருமறை குர்ஆன் லைலத்துல் கத்ர் இரவில் அருளப்பட்டது என்பதுடைய விளக்கம், அந்த திருமறை குர்ஆனுடைய துவக்கம் ஆரம்ப வசனங்கள் முதலாக இந்த இரவில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்டது. அதனுடைய துவக்கம் அந்த கத்ருடைய இரவாக இருந்தது. கத்ர் என்று சொன்னால் அது 2 விதமான அர்த்தங்களை உள்ளடக்கியது. முதலாவது பொருள், அது கண்ணியம், அந்தஸ்து, சிறப்பு வாய்ந்தது என்ற ஒரு பொருள். இரண்டாவது அதனுடைய அர்த்தம், அது விதி என்கின்ற அர்த்தமும் அந்த வார்த்தைக்கு இருக்கிறது. அந்த 2 பொருளையும் உள்ளடக்கியதான் லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர் என்று சொன்னால் கண்ணியமிக்க இரவு, சிறப்பு வாய்ந்த இரவு, மகத்தான இரவு, இந்த 3மே ஒரே அர்த்தம் தான். இந்த பொருளிலும் அந்த வார்த்தை பயன்படுத்தப்படும். அதுபோன்று லைலத்துல் கத்ர் என்று சொன்னால் அது விதி நிர்ணயிக்கப்படக்கூடிய ஒரு இரவு. அந்த வருடத்திற்கான விதி, அல்லாஹ்வுடைய இறைவன் யார் யாருக்கு என்னென்ன தவணையை விதித்திருக்கின்றான், யார் யாருக்கு என்ன ரிஸ்கை அல்லாஹ் விதித்திருக்கின்றான், இறைவன் என்னவெல்லாம் நாடி இருக்கின்றான் என்பதை தீர்மானிக்கக்கூடிய இரவு அந்த கத்ருடைய இரவு, லைலத்துல் கத்ர் என்கின்ற அந்த இரவு. இந்த 2க்குமே குர்ஆனிலே ஆதாரங்கள் இருக்கிறது, நபி மொழிகளிலே ஆதாரம் இருக்கிறது. அல்லாஹ் கூறுகின்றான், வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர், நபியே கத்ருடைய இரவை பற்றி உமக்கு எது அறிவிக்கும்? எதற்காக அல்லாஹ் இப்படி கேள்வி கேட்கின்றான்? ஒன்றினுடைய அந்தஸ்தை, ஒன்றினுடைய சிறப்பை, மகத்துவத்தை நம்முடைய உள்ளங்களில் பதிய செய்வதற்காக திருமறை குர்ஆனில் பல்வேறு வசனங்களில் இது போன்ற கேள்விகளை அல்லாஹ் கேட்கின்றான். அல் காரியா, திடுக்கிட செய்யக்கூடிய நிகழ்ச்சி. மல் காரியா, காரியா என்றால் என்னவென்று தெரியுமா? வமா அத்ராக மல் காரியா, நபியே காரியா என்றால் என்னவென்று உமக்கு எது அறிவிக்கும் என்று அல்லாஹ் கேட்கின்றான். அப்படி என்றால்
அல்லாஹ் திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்வதுடைய நோக்கம் அது மிக மிக முக்கியமான ஒன்று என்பதை நம்முடைய கவனத்தில் நம்முடைய சிந்தனையில் பதிய வைப்பதற்காக அல்லாஹ் இது போன்ற கேள்வி வசனங்களை நம்ம குறிப்பிடுகின்றான். அல் ஹாக்கா சுற்றி வளைக்கக்கூடிய நாள், மல் ஹாக்கா சுற்றி வளைக்கக்கூடிய நாள் என்றால் என்ன? வமா அதுராக்க மல் ஹாக்கா சுற்றி வளைக்கக்கூடிய அந்த நாளை பற்றி உமக்கு எது அறிவிக்கும் என்று அல்லாஹ் கேட்கின்றான். இப்படி திருமறை குர்ஆனில் பல்வேறு இடங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வார்த்தை பிரயோகங்களை இது போன்ற கேள்விகளை அல்லாஹ் கேட்கின்றான். இந்த கேள்விகளுடைய நோக்கம் இறைவன் நம்மை நோக்கி கேள்வி கேட்கவில்லை, அது முக்கியமான ஒரு தகவலை, முக்கியமான ஒரு செய்தியை நம்மை படைத்த இறைவன் நமக்கு சொல்ல போகிறான் என்கின்ற அர்த்தத்தில் தான் இந்த வசனத்தை அல்லாஹ் நமக்கு குறிப்பிடுகின்றான். அப்ப அல்லாஹ் கூறுகின்றான், வமா அதுராக்க லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் என்றால் என்னவென்று உமக்கு எது அறிவிக்கும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் லைலத்துல் கத்ரை பற்றி மிக முக்கியமான ஒரு தகவலை நமக்கு இறைவன் குறிப்பிடுகின்றான். லைலத்துல் கத்ரி ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், அந்த கண்ணியமிக்க இரவு இருக்கிறதே, அந்த சிறப்பு வாய்ந்த இரவு இருக்கிறதே, விதிகள் தீர்மானிக்கப்படக்கூடிய அந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு குறிப்பிடுகின்றான். அந்த இரவிலே நாம் செய்யக்கூடிய நல்லறங்கள், அந்த இரவிலே நாம் நின்று தொழுவது நமக்கு 1000 மாதங்கள், லைலத்துல் கத்ர் இரவு சேராத 1000 மாதங்கள், லைலத்துல் கத்ர் இரவு சேராத 1000 மாதங்கள், ஏறத்தாழ 83 வருடங்கள் நாம் இபாதத்துகள் செய்தால் எவ்வளவு நன்மைகளை நாம் பெற முடியுமோ அந்த நன்மைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஒரு இரவில் அல்லாஹ் உள்ளடங்கி வைத்திருக்கின்றான். இதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்து துஹான் என்கின்ற அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், ஹாமீம் வல் கிதாபில் முபீன், தெளிவுபடுத்தக்கூடிய இந்த வேதத்தின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ், இந்த திருமறை குர்ஆன் தெளிவுபடுத்தக்கூடிய வேதம் என்று அல்லாஹ் சத்தியமிட்டு விட்டு அல்லாஹ் கூறுகின்றான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரகா, நாம் இந்த திருமறை குர்ஆனை பரக்கத் நிறைந்த இரவிலே நாம் இறக்கி வைத்தோம். பரக்கத் என்று சொன்னால் நமக்கு நல்லது கிடைப்பது, அந்த நல்லது தொடர்ந்து கிடைப்பது, அந்த நல்லது அதிகரித்துக் கொண்டே செல்வது. அப்ப இந்த இரவு என்பது லைலத்துல் கத்ருடைய அந்த இரவு என்பது அது பரக்கத் நிறைந்த பாக்கியம் நிறைந்த ஒரு இரவு. இன்னா குன்னா முன்திரீன், நாம் எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அந்த இரவு எப்படிப்பட்டது? அல்லாஹ் சூரத்துல் கத்ரிலும் சொல்லி குறிப்பிடுகின்றான், சூரத்து துஹானிலும் அல்லாஹ் கூறுகின்றான். சூரத்துல் கத்ரில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர், அந்த இரவிலே மலக்குமார்களும் மலக்குமார்களுடைய தலைவர் ஜிப்ரீல், ரூஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், பரிசுத்த ஆன்மா ரூஹ் என்று சொல்லக்கூடிய அந்த பரிசுத்த ஆன்மாவும் ஜிப்ரீலும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இரவு முழுவதும் இறங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். மலக்குமார்கள் இந்த பூமிக்கு வருகை தருகிறார் என்று சொன்னால் அது மிக சிறந்த நன்மைகளை கொண்டுதான் அவர்கள் இறங்குவார்கள். அந்த இரவு ஒரு பாக்கியமிக்க இரவாக இருப்பதனால்தான் அல்லாஹ் மலக்குமார்களை அல்லாஹ் இறக்கி வைக்கின்றான். அப்ப அந்த இரவிலே மலக்குமார்களும் மலக்குமாருடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய தலைமையில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மலக்குமார்கள் இந்த உலகத்திற்கு சிறிது சிறிதாக இறங்கிக் கொண்டே இருக்கின்றார்கள். மென்குல்லி அம்ர், எல்லா காரியங்களை கொண்டும் கட்டளைகளை கொண்டும், இறைவனுடைய கட்டளைகள், இறைவன் எதையெல்லாம் கட்டளையிட்டானோ அந்த கட்டளைகளை கொண்டு மலக்குமார்கள் இந்த பூமிக்கு அந்த இரவு முழுவதும் இறங்கிக் கொண்டே இருக்கின்றார்கள். இது சூரத்துல் கத்ரில் அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனம். சூரத்து துஹானில் அல்லாஹ் கூறுகின்றான், ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹக்கீம், அந்த இரவில் தான் ஞானமிக்க ஒவ்வொரு காரியங்களும் பங்கிடப்படுகிறது, பிரிக்கப்படுகிறது. ஞானமிக்க காரியங்கள் என்றால் என்ன? நம்முடைய இறைவன், நம்முடைய ஒவ்வொரு செயல்களும் இறைவனால் தீர்மானிக்கப்பட்டது. நான் எப்பொழுது பிறக்க வேண்டும், நான் நல்லவனா கெட்டவனா, எனக்குரிய ரிஸ்க் எவ்வளவு, எனக்குரிய மரணம் எப்பொழுது நடக்கும். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு கதிருடைய இரவிலிருந்து இன்னொரு கதிருடைய இரவு வரை, அடுத்த வருடத்துடைய இரவு வரை, அந்த வருடத்தில் யார் யாருக்கு என்னென்ன விதிகள், யார் எவ்வளவு சம்பாதிக்க வேண்டும், யாருடைய ஆயுள் முடிய வேண்டும், எத்தனை பேர் பிறக்க வேண்டும், இன்னும் அல்லாஹ் நாடிய பல்வேறு விஷயங்கள், இறைவனுடைய நாட்டம் எல்லாமே ஹிக்மத், ஞானம் நிறைந்தது. ஹக்கீம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஞானமிக்கவன். உதாரணத்திற்கு
நமக்கு ஒரு சோதனை ஏற்படும் என்று சொன்னால் நம்மை பொறுத்தவரை அது நமக்கு கெட்டதாக நாம் நினைப்போம், நமக்கு ஒரு துன்பமாக நினைப்போம். ஒரு தங்கத்தை தீயில் இட்டு உருக்கும் பொழுது அந்த தங்கம் பேசுகிறது வைத்துக் கொள்வோம். அந்த தங்கம் பேசினால் என்னை ஏன் தீயில் இட்டு பொசுக்கிறேன் என்று அது பேசும். ஆனால் தங்கத்தை உருக்க உருக்கத்தான் அதனுடைய பரிசுத்தம் வெளிப்படும். அதுபோன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய எல்லா காரியமும் நம்முடைய பார்வையில் நமக்கு ஒரு நல்லதாக நினைப்போம், நம்முடைய பார்வையில் நாம் ஒன்றை கெட்டதாக நினைப்போம். ஆனால் இறைவனுடைய பார்வையில் அவனுடைய எல்லா காரியங்களும் ஞானமிக்கது. ஒருவருக்கு அல்லாஹ் நோயை கொடுக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய ஞானத்தில் அது சரியான ஒன்று, அதை அவன் நாடியுள்ளான். ஒருவருக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய ஞானத்தில் அவன் ஞானம் மிக்கவன், அவனுடைய நாட்டப்படி எது நடக்க வேண்டுமோ அதற்காக அவருக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுக்கிறான். அப்ப அந்த இரவில் தான் குல் யுஃப்ரகு குல் அம்ரின் ஹக்கீம், ஞானமிக்க எல்லா காரியங்களும் அந்த இரவில் தான் பிரிக்கப்படுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குமார்களுக்கு உத்தரவிடுகின்றான். யார் யாருக்கு என்னென்ன விதியை அல்லாஹ் நாடி இருக்கிறானோ ஒரு வருடத்திற்கான விதி என்பது அந்த இரவில் தான் பிரிக்கப்படுகிறது. அம்ரம் மின் இந்தினா, நம்மிடமிருந்துள்ள கட்டளை என்று அல்லாஹ் கூறுகிறான். இறைவன் புறத்திலிருந்து அல்லாஹ் எதை கட்டளையிடுகின்றானோ அந்த காரியங்கள் அனைத்தை கொண்டும் வானவர்கள் இறங்குகிறார்கள். அது அல்லாஹ் கூறுகின்றான். அந்த இரவு எப்படிப்பட்ட இரவு தெரியுமா? சலாமுன்ஹிய, அந்த இரவு அது அமைதி நிறைந்தது, அது ஏராளமான நன்மைகளை வாரி வழங்கக்கூடியது. அந்த இரவு சாந்தி நிறைந்தது. அந்த மலக்குமார்கள் எதுவரை இறங்குகிறார்கள்? ஹத்தா மத்லுஇல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் உதயமாகும் வரை அந்த வானவர்கள் ஜிப்ரீலோடு கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிக் கொண்டே இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை பற்றி நமக்கு திருமறை குர்ஆன் இதை சொல்லி காட்டுகின்றான். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த லைலத்துல் கத்ர் இரவு என்பது 1000 மாதங்களை விட சிறந்தது என்பதை திருமறை குர்ஆன் நமக்கு எடுத்துரைக்கிறது. அது அமைதி நிறைந்த ஒரு இரவு. ஏன் அது சலாம்? அந்த இரவு ஏன் அது சாந்தி நிறைந்தது? அந்த இரவு நபிகள் நாயகம் சொன்னார்கள், முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, கத் ஜாஅக்கும் ரமதான், ரமதான் மாதம் உங்களிடம் வந்துவிட்டது, ஷஹ்ரு முபாரக்குன், அந்த ரமதான் மாதம் அது பரக்கத் நிறைந்த ஒரு மாதம், இஃப்தரல்லாஹு அலைக்கும் சியாமஹு, அல்லாஹ் அந்த மாதத்தில் நோன்பு நோற்பதை உங்களுக்கு கட்டாயமாக்கி இருக்கின்றான். எந்த காரணத்திற்காகவும் நோன்பு நோக்க தகுதியுடையவர்கள் மார்க்கம் அனுமதித்த காரணத்தை தவிர, நோய், பயணம், நிரந்தர நோயாளிகள், இது போன்ற மார்க்கம் அனுமதித்த காரணம், கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டக்கூடிய பெண்கள், இந்த மாதிரி ஷரியத் எந்தெந்த காரணங்களுக்கு நோன்பு நோக்கலாம் என்று விதிவிலக்கு அளித்திருக்கிறதோ அதை தவிர வேறு எவரும் இந்த ரமதான் மாதத்துடைய பகல் நேரங்களில் உண்ணாமல் உண்ணுவதும் பருகுவதும் அவர்கள் தாம்பத்தியத்தில் ஈடுபடுவதும் மிகப்பெரிய பாவம். அப்ப இஃப்தரல்லாஹு அலைக்கும் சியாமஹு, இந்த மாதத்தில் அல்லாஹ் உங்கள் மீது நோன்பை கட்டாயமாக்கி இருக்கின்றான், கடமையாக்கி இருக்கின்றான். துஃப்தஹு ஃபீஹி அப்வாபுல் ஜன்னா, இந்த மாதத்திலே சொர்க்கத்துடைய கதவுகள் திறக்கப்படுகிறது, அல்லாஹ்வுடைய அருள் வாயில்கள் திறக்கப்படுகிறது. வ துக்லகு ஃபீஹி அப்வாபுல் ஜஹீம், இந்த மாதத்திலே நரக வாயில்கள் மூடப்படுகிறது. வ துகல்லு ஃபீஹி ஷயாத்தீன், இந்த மாதத்திலே ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள். மற்றொரு அறிவிப்பிலே வருகிறது, மூர்க்கத்தனமான சில ஷைத்தான்கள், எல்லா ஷைத்தான்களுக்கும் விலங்கிடப்படுவதில்லை. துகல்லு ஃபீஹி மரதத்து ஷயாத்தீன், ஷைத்தான்களில் சில மூர்க்கத்தனமான ஷைத்தான்களுக்கு இந்த மாதத்திலே விலங்கிடப்படுகிறது என்று நபிகள் நாயகம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபீஹி லைலத்துன், இந்த மாதத்திலே ஒரு இரவு இருக்கிறது, ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், அந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது. 1000 மாதங்களை விட சிறந்தது என்று சொன்னால் அந்த இரவை அடைந்தவர்களுக்கெல்லாம் அந்த 1000 மாதத்துடைய சிறப்பு கிடைத்து விடாது. அந்த இரவிலே நின்று தொழ வேண்டும், அல்லாஹ்விடம் நாம் நம்முடைய தேவைகளை கேட்க வேண்டும், திருமறை குர்ஆன் ஓத வேண்டும், தர்மம் செய்ய வேண்டும். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய எல்லா காலங்களும் அந்த காலத்தை அடைவதனால் நமக்கு சிறப்பல்ல, அந்த காலத்திலே நல்லறங்கள் செய்வதனால் தான் அந்த சிறப்பை அடைந்து கொள்ள முடியும். அவ ஃபீஹி லைலத்துல் ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், அந்த மாதத்திலே ஒரு இரவு இருக்கிறது, அது 1000 மாதங்களை விட சிறந்தது. மன் ஹுரிம ஹைரஹா ஃபகத் ஹுரிம், அந்த நன்மை எவனுக்கு தடுக்கப்பட்டு விட்டதோ, அந்த நன்மையை, அந்த இரவை அடைவதை விட்டும் எவன் தூங்கி கழித்து விட்டானோ, எவன் அதை விழா கொண்டாட்டமாக கழித்து விட்டானோ, அந்த நன்மையை அடைவது, அந்த இரவிலே நின்று தொழுவது ஒருவனுக்கு தடுக்கப்பட்டு விட்டான்.
அந்த இரவிலே பிரார்த்தனை செய்வது ஒருவனுக்கு தடுக்கப்பட்டு விட்டால், அந்த இரவிலே பாவ மன்னிப்பு தேடுவது ஒருவனுக்கு தடுக்கப்பட்டு விட்டால், அந்த இரவிலே தர்மம் செய்வதை விட்டும் ஒருவன் தடுக்கப்பட்டு விட்டால், அந்த இரவிலே குர்ஆன் ஓதுவதை விட்டும் ஒருவன் தடுக்கப்பட்டு விட்டால், ஃபகத் ஹுரிம், அவன் எல்லா பாக்கியங்களும் தடுக்கப்பட்டவனாவான். அந்த ஒரு இரவை ஒருவன் இழந்து விட்டான் என்று சொன்னால் அவன் எல்லா பாக்கியங்களும் தடுக்கப்பட்டவன். அப்படிப்பட்ட பாக்கியம் நிறைந்த இரவு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி குறிப்பிடுகின்றார்கள். சஹீஹுல் புகாரியிலே 35வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லைலத்துல் கத்ருடைய பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 நிபந்தனைகளை சொல்கின்றார்கள். மை யகும் லைலத்துல் கத்ரி ஈமானன் வ இஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. யார் கத்ருடைய இரவிலே, லைலத்துல் கத்ருடைய இரவிலே ஈமானோடு, ஈமான் என்று சொன்னால் என்னுடைய இறைவன் சொன்ன வசனம் உண்மை, என்னுடைய இறைவன் அளித்த வாக்கு உண்மை, என்னுடைய இறைவன் 1000 மாதங்களை விட சிறந்த இரவாக என்னுடைய இறைவன் இதை ஆக்கியிருக்கின்றான், நான் அதை நம்புகிறேன், எனக்கு அதற்குரிய கூலியை இறைவன் தருவான் என்று கடுகளவு சந்தேகம் இல்லாமல், ஏதோ ஊரெல்லாம் தொழுகிறார்கள் நாமும் தொழுவோம் என்பதல்ல. இமாம் ருக்கு செய்யும் வரை சாய்ந்திருந்து கொண்டு ருக்குவிற்கு செல்லும் போது வேக வேகமாக ஓடி வந்து சேர்ந்து கணக்கிற்கு தொழுவதல்ல. ஏதோ பள்ளிவாசல் தொழுகிறோம் என்று வந்துவிட்டு தொழக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய இடையூறை கொடுக்கக்கூடிய வகையிலே இரைச்சல் போட்டுக் கொண்டிருப்பதல்ல, ரோடுகளிலே சுற்றி கொண்டிருப்பதல்ல. யார் லைலத்துல் கத்ர் இரவிலே ஈமானோடு என்னுடைய இறைவன் சொன்னது உண்மை, என்னுடைய இறைவன் நமக்கு ரஹமத்தை தந்திருக்கின்றான், அருளை தந்திருக்கின்றான் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு அல்லாஹ்வுடைய அந்த கூலியை எதிர்பார்த்து, நன்மை எதிர்பார்த்து யார் நின்று தொழுகிறாரோ அவருடைய முன்பாவங்கள் எல்லாம் என்ன செய்யப்படுகிறது, மன்னிக்கப்படுகிறது. அவருடைய முன் செய்த சிறுபாவங்கள் எல்லாவற்றுக்கும் அது பரிகாரமாக அமைகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த கத்ருடைய இரவு என்பது அது பாக்கியம் நிறைந்த ஒரு இரவு. ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தும் நின்று தொழக்கூடிய மக்களுக்கு தான் அந்த பாக்கியம் கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அந்த கத்ருடைய இரவு எங்கே இருக்கிறது? சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 813வது செய்தியாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கத்ருடைய இரவை நன்மை அடைவதற்காக ரமதானுடைய முதல் 10 நாட்கள் பள்ளிவாசலிலேயே இருக்கிறார்கள், ஏத்திகாஃப் இருக்கிறார்கள். இரவிலும் பகலிலும் ஏத்திகாஃப் இருக்கிறார்கள். மிகப்பெரிய நல்லடியாருடைய வரலாறுகளை எல்லாம் படிக்கும் பொழுது ரமதான் மாதத்திலே நல்லறங்கள் செய்வதற்காக அன்னன்னைக்கு சம்பாதிச்சாதான் சாப்பிட முடியும். அப்ப ரமதான் மாத செலவுக்காக முன்கூட்டியே அவர்கள் சம்பாதித்து வைத்துக் கொண்டு ரமதான் மாதத்திலே பள்ளிவாசலில் அவர்கள் ஏத்திகாஃப் இருப்பார்கள், குர்ஆனை ஓதுவார்கள், நல்லறங்கள் செய்வார்கள், இரவு பொழுதை இபாதத்திலே கழிப்பார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ரமதான் அல்லாத காலங்களிலே சுபூஹுக்கு பிறகு திக்ர் செய்தவர்கள், அசருக்கு பிறகு திக்ர் செய்தவர்கள், ரமதான் அல்லாத காலங்களிலே மக்ரிபுக்கும் இஷாவுக்கும் மத்தியிலே பள்ளிவாசலிலே இருந்து அருள்மறை குர்ஆனை ஓதியவர்கள் ரமதானில் தான் தொழுகை, 5 கால தொழுகைகள், பல தொழுகைகள் ஜமாத்தோடு பேணுவது கிடையாது. ரமதானில் தான் பல்வேறு தொழுகைகளுக்கு பிறகு ஓத வேண்டிய ஔராதுகளை ஓதுவது கிடையாது. ரமதானில் சம்பாதித்தால்தான் சம்பாத்தியம் என்று சொல்லி முழுக்க முழுக்க வணக்க வழிபாடுகளை குழி தோண்டி புதைத்துவிட்டு சம்பாதித்து விடுவோம் என்ற நோக்கத்திலே கணிசமான இஸ்லாமிய பெருமக்கள் செயல்படுவதை பார்க்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அருமை சஹாபாக்களும் ரமதானுடைய முதல் 10 நாட்களில் லைலத்துல் கத்ர் இரவை தேடி அவர்கள் இஅ்திகாஃப் இருக்கிறார்கள். பள்ளிவாசலிலே நல்லறங்கள் இரவிலும் பகலிலும் நல்லறங்களிலே ஈடுபடுகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். இன்னல்லதி தத்லுபு அமாமக், நீங்கள் எந்த இரவை தேடுகிறீர்களோ அது பின்னால் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடுப்பத்திலே இஅ்திகாஃப் இருக்கிறார்கள், சஹாபாக்களும் இஅ்திகாஃப் இருக்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். 20வது நாள் முடியும் பொழுது வந்தார்கள். இன்னல்லதி தத்லுபு அமாமக், நீங்கள் எந்த இரவை தேடுகிறீர்களோ அது பின்னால் இருக்கிறது என்று அவர் சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20வது நோன்பினுடைய சுபூ நேரத்திலே சஹாபாக்களுக்கு உரையாற்றினார்கள். மன்கான இஅ்திகாஃப மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபல்யர்ஜி, நபிகள் நாயகத்தோடு இஅ்திகாஃப் இருந்தவர்கள்
அவர்கள் மீண்டும் இஅ்திகாஃபில் திரும்பி வரட்டும். ஃபஇன்னி உரீது லைலத்துல் கத்ர், எனக்கு லைலத்துல் கத்ர் காட்டப்பட்டது. வ இன்னி நுஸீதுஹா, அது எனக்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டது. வ இன்னஹா ஃபில் ஆஷில் அவாஹிர் ஃபில் வித்ர், அது ரமதானுடைய கடைசி 10 நாட்களில் ஒற்றைப்படை நாட்களில் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். லைலத்துல் கத்ர் என்பது ரமதானுடைய கடைசி 10 நாட்களில் உள்ளடங்கி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10 நாட்களும் அவர்கள் அந்த ரமதானுடைய கடைசி 10 நாட்களும் அவர்கள் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு இருக்கின்றார்கள். 10 நாட்களும் அல்லாஹ்வின் தூதர் ரமதானுடைய இரவு நேரங்களில் வணக்க வழிபாடு ஈடுபட்டார்கள். நமக்கு கடைசி 10 நாட்களையும் சொன்னார்கள், அது ஒற்றைப்படை இரவுகளையும் சொன்னார்கள். நாம் ஹதீஸ்களை பார்க்கின்றோம். சஹீஹுல் புகாரியிலே 2024வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதா தஹலல் அஷ்ர், ரமதானுடைய கடைசி 10 நாட்கள் வந்துவிடும் என்றால் ஷத்த மில்ஸரஹு, தன்னுடைய கீழாடையை வரிந்து கட்டிக் கொள்வார்கள். அப்படி என்றால் இது இலக்கியமாக சொல்லப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் இரவு நேரங்களிலே வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவார்கள். பகலுடைய நேரங்களில் இரவில் விழிப்பதற்கான ஓய்வை பகலில் தேவையான அளவு எடுத்துக்கொண்டு இரவு நேரங்களில் அவர்கள் வணக்க வழிபாடு ஈடுபடுவார்கள். வஹயா லைலஹு, இரவு முழுவதையும் உயிர்ப்பிப்பார்கள். நாம் எந்த ஒரு இந்த 10 நாட்களை தவிர மற்ற எந்த நாட்களிலும் இரவு முழுவதும் விழித்திருப்ப நமக்கு அனுமதிக்கப்பட்டதல்ல. தூங்கவும் வேண்டும், தொழவும் வேண்டும். தொழுவதற்கு குறிப்பிட்ட நேரம் என்றால் குறிப்பிட்ட நேரம் தூங்க வேண்டும் என்று மார்க்கம் வழிகாட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு முழுவதையும் இபாதத்திலே உயிர்ப்பித்திருக்கிறார் என்று சொன்னால் இது ரமதானுடைய அந்த கடைசி 10 நாட்கள் மட்டும்தான். தன்னுடைய குடும்பத்தினரையும் அவர்கள் விழிக்க செய்து வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவார்கள். குடும்பத்தினர் வீட்டில் உள்ள பெண்கள் அவங்களுக்கு கொஞ்சம் ஓய்வு தேவைப்படும். அவர்கள் இரவில் சில நேரம் தூங்கினாலும் குறிப்பிட்ட நேரம் ஆன பிறகு அவர்களையும் விழிக்க செய்து வணக்க வழிபாடுகளில் ஈடுபட செய்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கின்ற வரை ரமதானுடைய கடைசி 10 நாட்களில் இஅ்திகாஃப் இருந்தார்கள். அவர்களுக்கு பிறகு அவருடைய மனைவிமார்கள் பள்ளிவாசலில் இஅ்திகாஃப் இருந்தார்கள் என்கிற செய்தியை சஹீஹுல் புகாரியிலே 2026வது செய்தியாக பார்க்கிறோம். சஹீஹுல் புகாரியிலே 2009வது நபி மொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், எஜ்தஹிது ஃபில் அஷ்ரில் அவாஹிர், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10 நாட்களில் மாலா எஜ்தஹிது ஃபீ கைரி, மற்ற இரவுகளில் செய்த முயற்சியை விட அதிக முயற்சியை அவர்கள் செய்வார்கள். மற்ற இரவுகள் நம்ம 1 மணி நேரம் தொழுதிருப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்பிடுவதற்கு நான் சொல்லவில்லை. அவர்கள் மற்ற இரவுகளில் செய்த முயற்சியை விட கடைசி 10 நாட்கள் அதிக முயற்சி செய்வார்கள். அதை நாம் எடுத்துக்கொண்டால் நாம் மற்ற நாட்களில் 1 மணி நேரம் இரவில் தொழுகிறோம் என்று சொன்னால் கடைசி 10 நாட்களில் 3 மணி நேரம் தொழலாம். நமக்கு சக்தி இருந்தால் 4 மணி நேரம் தொழலாம், 2 மணி நேரம் தொழலாம். பெண்களுக்கு மாதவிலக்கு ஏற்பட்டு விட்டது, அவர்கள் தொழுக முடியாது. அப்படி என்றால் அந்த இரவை அப்படியே தூங்கி விடுவதா? அவர்கள் திக்ர்களில் ஈடுபடலாம், தஸ்பீஹ் செய்யலாம், பாவ மன்னிப்பு கோரலாம். வஃபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், அவர்கள் சகல் நேரங்களில் அவர்கள் பாவ மன்னிப்பு கோருவார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். குர்ஆன் ஓதலாம். அப்ப மார்க்கம் அனுமதித்த எல்லா நற்காரியங்களையும் அந்த இபாதத்துகளையும் அந்த இரவில் செய்யலாம். ஒரு பெண்ணுக்கு மாதவிலக்கு ஏற்பட்டு விட்டால் கடைசி 10 நாட்கள் 7 நாட்கள் அப்படி அவள் இரவெல்லாம் தூங்கி விடலாம் என்பதல்ல. மாதவிலக்கு ஏற்பட்டால் தொழக்கூடாது, அவ்வளவுதான். ஆனால் மற்ற காரியங்களில் பெண்கள் ஈடுபட வேண்டும். அந்த இறைவனுடைய நன்மையை இழந்துவிடக் கூடாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த லைலத்துல் கத்ர் இன்றைக்கு சமுதாயத்திலே பார்க்கிறோம். மார்க்கத்துடைய சட்டங்களை இறைவன் அவருடைய குர்ஆனிலிருந்தும் இறை தூதர் காட்டிய சுன்னாவிலிருந்தும் பெறுவதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் காலங்காலமாக சமுதாயத்தில் என்ன கட்டமைக்கப்பட்டதோ அதைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம் என்கின்ற அடிப்படையிலே 27வது நாள் தான் லைலத்துல் கத்ர் என்று சொல்லி அந்த நாளில் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடாமல் விழா கொண்டாட்டமாக்கி மிகப்பெரிய நன்மைகளை இழக்கக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 27ஆம் நாள் தான் லைலத்துல் கத்ர் என்று சொன்னார்களா? இருக்கலாம். லைலத்துல் கத்ர் இரவு 27இல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் உள்ளது. அதையும் நபிமொழிகள் குறிப்பிடுகிறது. ஆனால் 27 தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதியிட்டு சொன்னார்களா? நாம் ஹதீஸ்களை பார்க்கிறோம். சஹீஹுல் புகாரியிலே 49ஆம் நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு லைலத்துல் கத்ர் இரவு அறிவிக்கப்படுகிறது. அவர்கள் அதை அறிவிப்பதற்காக வருகின்றார்கள்.
வரி வரும் பொழுது முஸ்லிமின் முஸ்லிம்கள் இரண்டு மனிதர்கள் ஒருவருக்கொருவர் சஜ்ஜனை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் சொன்னார்கள், இன்னி ஹரஜ்து லி உக்பிரக்கும் பிலைலத்துல் கத்ர், நான் லைலத்துல் கத்ரை உங்களுக்கு அறிவிப்பதற்காக வந்தேன். வ இன்னஹு தலாஹா ஃபுலானுன் வ ஃபுலான், இன்னாரும் இன்னாரும் அவர்கள் சச்சனை விட்டுக் கொண்டிருந்தார்கள். ஃபருஃபிஅத், அது எனக்கு உயர்த்தப்பட்டு விட்டது, மறக்கடிக்கப்பட்டு விட்டது. அல்லாஹ் செய்யக்கூடிய எல்லா காரியமும் ஞானம் மிக்கது. எதற்காக மறக்கடிக்கப்பட்ட நபிகள் சொன்னார்கள், அஸா யகூன கைரல் லக்கும், அது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். லைலத்துல் கத்ரை தேடி கடைசி 10 நாட்கள் தொழும் பொழுது 9 நாட்கள் நன்மை நமக்கு கிடைத்து விடுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறைவனுடைய கடைசி நேரத்தில் உலகத்துடைய அடிவானத்திற்கு வருகிறான். என்னிடம் கேட்பவர் யார், அவருடைய பாவங்களை மன்னிக்கிறேன். என்னிடம் கேட்பவர் யார், அவருக்கு கொடுக்கின்றேன். என்னிடம் பாவ மன்னிப்பு கோருபவர் யார், அவருடைய பாவங்களை மன்னிக்கிறேன் என்றெல்லாம் அல்லாஹ் கூறுகிறான். அந்த 9 நாட்கள்ல நாம் இறைவனிடம் பிரார்த்தனை செய்து நம்முடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டால் அது எவ்வளவு பெரிய பாக்கியமாக அது மாறிவிடுகிறது. அப்ப நபிகள் நாயகம் சொன்னார்கள், அந்த இரவு மறக்கடிக்கப்பட்டது நல்லதாக இருக்கும். இல்தமிசூஹா, அந்த இரவை தேடுங்கள். ஃபிஸ் ஸப்இ வத் திஸ்இ வல் ஹம்ஸி, 27 தேடுங்கள், 29 தேடுங்கள், 25 தேடுங்கள் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே இடம்பெற்றுள்ள மற்றொரு நபிமொழியை பார்க்கிறோம். உரீது லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் எனக்கு காட்டப்பட்டது. மற்றொரு சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் லைலத்துல் கத்ரை நபிகள் நாயகத்துக்கு காட்டுகிறான், எந்த இரவு என்று. நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், சும்மா ஐகலனி பஅது அஹ்லி, என்னுடைய மனைவியில் ஒருவர் என்னை எழுப்பிவிட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த இரவு என்று கனவிலே காட்டப்படுகிறது. நபிமார்கள் காணக்கூடிய கனவு என்ப இறை செய்தி. அந்த நேரத்திலே நபியுடைய ஒரு மனைவி நபிகள் நாயகத்தை கண்பளிக்க செய்து விட்டார். நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஃபனுஸீதுஹா, அது எனக்கு மறக்க வைக்கப்பட்டு விட்டது. ஃபல்தமிசூஹா ஃபில் ஆஷில் கவாபிர், அதை கடைசி 10 நாட்களில் நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் குறிப்பிடுகின்றார்கள். அதே போன்று சஹீஹுல் புகாரியில 1158வது செய்தியாக இருக்கிறது. சஹாபாக்கள் எல்லாம் அந்த இரவை தேடுகிறார்கள். இரவை தேடும் பொழுது அவர்களுக்கு கனவில் காட்டப்படுகிறது. சஹாபாக்கள் காணக்கூடிய கனவு என்பது இறை செய்தி அல்ல. அவர்களுக்கு எப்படி காட்டப்படுகிறது? 27ஆம் நாள் என்பது போன்று காட்டப்படுகிறது. நபிகள் நாயகத்திடம் வந்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் கடைசி 10இல் 7இல் இருப்பதை போன்று அந்த இரவு எங்களுக்கு காட்டப்பட்டது என்றார்கள். நபிகள் நாயகம் சொன்னார்கள், அரா ரூயாக்கும், உங்களுடைய கனவை நான் கருதுகிறேன். கத்தவாத் ஃபில் அஷ்ல் அவாஹிர், அது கடைசி 10ஓடு ஒத்து போகிறது. 27 என்பது கடைசி 10இல் தான் இருக்கிறது. கடைசி 10ஓடு ஒத்து போகிறது. ஃபமன் கான முத்தஹர்ரீஹா, அந்த இரவினுடைய நன்மையை தேடக்கூடியவர்கள் ஃபல்யதஹர்ரஹா மினல் அஷ்ல் அவாஹிர், கடைசி 10 நாட்கள் தேடிக்கொள்ளுங்கள். சஹாபாக்களுக்கு அவர்கள் கனவில் கண்டதை நபிகள் நாயகம் ஒத்துக்கொண்டு கடைசி 10 நாளும் தேடுங்க என்று சொன்னார்கள். அருமை சஹாபாக்கள் சொல்லும் போது அல்லாஹ்வின் தூதர் கடைசி 10 நாட்கள் சொல்லி இருக்கும் பொழுது மற்றவர்கள் எல்லாம் அந்த இமாம் 27 கண்டார், இந்த இமாம் 27 கண்டார் என்றெல்லாம் தவறான மனித கருத்துக்களை சொல்லி மார்க்கத்தை தேட முடியுமா? 27ஆம் நாள் தான் லைலத்துல் கத்ர் என்று உறுதியிட்டு சொல்ல முடியுமா? அன்பிற்குரிய சகோதரர்களே, அந்த லைலத்துல் கத்ர் என்பது கடைசி 10 நாட்களில் உள்ளடங்கி இருக்கிறது. கடைசி 10 நாட்களிலும் ஒற்றைப்படை இரவுகளில் அது இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இன் வாஃபக்து லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் இரவோடு நான் ஒன்றுபட்டால் மா அதுஉ, நான் என்ன பிரார்த்தனை செய்வது? ஒரு பேச்சுக்கு இல்லை, கடைசி 10 நாட்களும் நாம் இந்த பிரார்த்தனையை அந்த லைலத்துல் கத்ர் இரவை தேடி சஜிதாவில் செய்யலாம், அத்தகையா திருப்பில் செய்யலாம், அல்லாஹ்விடம் கையேந்தி கேட்கும் பொழுது இந்த பிரார்த்தனையை கேட்கலாம். நான் லைலத்துல் கத்ரோடு ஒன்றுபட்டால், நமக்கு தெரியுது இது இரவாக இருக்கலாமோ என்று நமக்கு தெரிந்தால் இந்த பிரார்த்தனை அதிகமாக கேட்கலாம். தெரியாவிட்டாலும் கடைசி 10 நாட்களை தொழும் பொழுது நாம் கேட்கலாம். லைலத்துல் கத்ரோடு நான் ஒன்றுபட்டால் என்ன பிரார்த்தனை செய்ய வேண்டும்? நபிகள் நாயகம் சொன்னார்கள், அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி, இறைவா நீ மன்னிக்க கூடிய. அஃபூன் என்று சொன்னால் மன்னிப்பது மட்டுமல்ல, பாவத்தை மறைப்பது என்பதுதான் மன்னிப்புடைய அர்த்தம். அஃபூன் என்று சொன்னால் பாவத்தை அழிப்பது, பாவத்தை அழிப்பது. அப்ப இறைவா நீ பாவத்தை அழிக்க கூடியவன், பாவத்தை அழித்தால் அது மன்னிப்பு உள்ளடங்கி விடுகிறது.
இறைவா நீ பாவத்தை அழிக்கக்கூடியவன், துஹிப்புல் அஃப்வ நீ பாவத்தை அழிப்பதை விரும்புகிறாய், ஃபஅஃபு அன்னி இறைவா என்னை மன்னிப்பாயாக, என்னுடைய பாவங்களை அழித்து விடுவாயாக என்ற பிரார்த்தனையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அப்படிப்பட்ட அற்புதமான நாட்கள், கடைசி 10 நாட்கள் நமக்கு மறுமை வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய நாட்கள், அல்லாஹ்வுடைய பரக்கத் நிறைந்த அந்த லைலத்துல் கத்ருடைய நாள், 1000 மாதங்களை விட சிறந்த நாள். அந்த நாள் உள்ளடங்கிய கடைசி 10 நாட்கள் நம்மை வந்தடையவிருக்கிறது. அந்த நாட்களில் நாம் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு பிதாவான காரியங்களை தவிர்த்து கொண்டு குர்ஆனும் சுன்னாவும் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இரவை எப்படி கழித்தார்களோ அது போன்ற முறையில் அந்த இரவை நாம் கழிக்க வேண்டும், நன்மைகளை பெற வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தகைய பாக்கியங்களை அனைவருக்கும் தந்தருள் புரிவானா என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.